சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. பதறி நேரில் ஓடிச் சென்று பார்த்த முதல்வர் ஸ்டாலின். அமைச்சர் துரைமுருகன் திடீரென சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நலம் குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். வீட்டில் தவறி விழுந்ததால் ஏற்பட்ட காயம் காரணமாக துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது துரைமுருகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதான். விஷயம் அறிந்தவுடன் நேற்றிரவு மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரிச்சிருக்கார். துரைமுருகனின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை விடுத்திருக்கும் அறிக்கையில் கால்வலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சில நாட்கள் மருத்துவமனையில் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து துரைமுருகனுக்கு இது போன்ற அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அவரது வயது மூப்புதான் என சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுக மக்களுக்கு செய்த துரோகம்தான். தொடர்ந்து இதுபோன்று கோபாலபுர இல்லத்தில் அசம்பாவிதங்கள் நடந்து வருவதும் அதற்கு தான் காரணம். மக்களிடம் 525 வாக்குறுதிகளை கூறிவிட்டு கடைசியில் 20 வாக்குறுதிகளை கூட காப்பாற்ற முடியவில்லை. அதை கூட செய்யவில்லை. இதனால் மக்கள் மனநிலை திமுகவுக்கு எதிராக தான் உள்ளது. தொடர்ந்து மூத்த அமைச்சர்களும் இம்முறை தேர்தலில் நிற்க முடியாது. தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக உடல்நிலை சரியில்லாமல் செல்கிறது. இதனால் தான் உதயநிதி ஸ்டாலினிடம் மூத்த அமைச்சர்களை இம்முறை களம் இறக்க வேண்டாம், அடுத்த முறை பார்த்துக்கொள்வோம், இம்முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்போம், அப்போதுதான் திமுக வெற்றி பெற முடியும் என கூறினாராம். ஆனால் ஸ்டாலினோ இல்லை, அவர்கள் இல்லாமல் கட்சியே இல்லை என சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் உதயநிதி கூறுவது போல மூத்த அமைச்சர்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டுதான் வருகிறது. மேலும் அவர்கள் ஊழல் பிடியில் சிக்கி உள்ளதால் அவர்களால் இம்முறை தேர்தலில் களம் காணினாலும் என்டிஏ கூட்டணி அவர்களை சும்மா விடாது. அமித்ஷா அனைவரையும் அமலாக்கத்துறை ரைடு வைத்து அரெஸ்ட் செய்த காத்து கொண்டிருக்கிறார். இதனால் துரைமுருகன் அவர்களுக்கு மட்டுமல்ல, KN நேரு, KSSR ராமச்சந்திரன், பொன்முடி போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களும் மிகவும் பயத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதால் சற்று கலக்கத்தில் இருக்கிறாராம். தொடர்ந்து இம்முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தனது கூட்டணிகளை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்.